உனக்கு கஷ்டம் வந்தால் மட்டும் என் ஞாபகம் உனக்கு வருகிறது. ஆனால் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன். நீ என்னை நினைத்து மனதார வழிபாடு செய்து என் ஆலயம் வந்து என்னை அடிக்கடி வழிபட்டு செல். உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெடுதலும் நெருங்காது. உன்னிடம் நன்றாக பேசிக்கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய ஒரு உறவு உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. உனக்கு நான் எத்தனை முறை இதனை தெரியப்படுத்தினாலும் நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் இருக்கும் வரை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எதுவும் நடக்காது. உன் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என என்னிடம் வேண்டினாய். பிரார்த்தனை பலனாக நோய் குணமாக போகிறது. இனி உனக்கு நல்ல காலம்தான். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு என்னிடம் உத்தரவு கேட்டு செய். வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றாய் என என் மீது கோபப்படுகிறாய். அதற்கு காரணம் நீ என்னை மனதார என் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு குறைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து சென்றுவிடு. நான் இருக்கிறேன். உன்னுடன் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு பண கஷ்டம் இருக்கிறதே நான் அறிவேன். இந்த கஷ்டத்திற்கு காரணம் நீ முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளே காரணம். இந்த கர்ம வினைகளை போக்க நீ என்னை நினைத்து மனதார வழிபாடு செய்து வந்தால் பலன் கிடைக்கும். இது எனது சத்திய வாக்கு. இது எனது உத்தரவு. உனக்கு ஏற்படும் கவலைகளை போக்குவதற்கு நான் உன் இல்லம் தேடி வரவுள்ளேன். என்னை தினமும் மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நான் உன்னோடுதான் இருப்பேன். நீ எதற்கும் கலங்காதே. வீடு தேடி வந்து நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன். உனக்கு பண கஷ்டம் இருக்கிறதை நான் அறிவேன். இந்த கஷ்டத்திற்கு காரணம் நீ முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளே காரணம். இந்த கர்ம வினைகளை போக்க நீ என்னை நினைத்து மனதார வழிபாடு செய்து வந்தால் பலன் கிடைக்கும். இது எனது சத்திய வாக்கு. இது எனது உத்தரவு. யார் என்ன சொன்னாலும் அது சரியா தவறா என யோசிக்காமல் முடிவு செய்து வருகிறாய். அதன் விளைவாக உன்னால் மற்றவர்கள்தான் பயன் அடைகின்றனர். எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் என் ஆலயம் வந்து என்னிடம் குறி கேட்டுவிட்டு செய். தொடர்ந்து நீ என்னை வழிபாடு செய்து கொண்டு இரு. நான் இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. மனதாலும் உள்ளத்தாலும் நீ என்னை மனதார நினைத்து வழிபாடு செய்து வருகிறாய். ஆனால் உனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது. நான் உனது பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சரி செய்து வருகிறேன். தொடர்ந்து நீ என்னை வழிபாடு செய்து கொண்டு இரு. நான் இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. நீ எனது ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்று வந்தால் மட்டும் போதாது. எனது ஆலயத்தில் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு செல். பிரசாதத்தின் அருமை உனக்கு தெரியாது. உனக்கு நோய் நொடிகள் இருந்தால் அது குணமடையும். எனது ஆலயத்தில் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து வீட்டிற்கு சென்றுவிடு. உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உன்னுடைய உண்மையான பாசம் என்னவென்று தெரியவில்லை. நீ உன் குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என அவர்களுக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் வந்தால் முதலாவதாக மனவேதனை அடைவது நீதான். அம்மா, நான் இருக்கிறேன். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். இந்த உலகை ஆளும் எனக்கு உன்னை காக்க தெரியாதா? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு பண கஷ்டமாக இருந்தாலும் குடும்ப கஷ்டம் இருந்தாலும் உனக்கு ஒரே வழிதான். என் ஆலயம் வந்து என்னிடம் கூறிவிட்டு செல். நான் இருக்கிறேன். பயப்படாதே. உனது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உனது நான் கொடுத்த இந்த வாழ்க்கையை நீயே தவறாக வாழ்ந்து வருகிறாய். உனக்கு நான் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் நீ அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் ஏமாற்றம் அடைகிறாய். இனியும் உனது வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டுகிறேன். நீ தைரியமாக இருந்து முடிவு எடு. என்னிடம் என்ன கவலை இருந்தாலும் கேள். உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடு. உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. உனக்கு கெடுதல் செய்யும் உறவுகளிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றி வருகிறேன்.
உனக்கு நான் துணையாக இருக்கும் வரை உன்னை எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது. நீ என்னிடம் உண்மையாக இருந்தால் நான் உன்னுடன் இருப்பேன், இது சத்தியம். உனக்கு எந்த கெடுதல் நடந்தாலும் என்னை நினைத்து மனதார வழிபாடு செய்து கொண்டு இரு. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு, மகிழ்ச்சி தானாகவே மலரும். இது என்னுடைய வாக்கு. தோல்விகளை தவழும் போது ஏமாற்றமென நினையாமல் மாற்றமென நினையுங்கள். பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் மனதிற்கும். இதுவும் கடந்து போகும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பார்கள் பலர். எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பார்கள் சிலர். என் குழந்தையே, உறவுகள் உன்னை தூக்கியெறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி வருமளவுக்கு வாழ்ந்து காட்டு. ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கும். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். இது எனது சத்திய அருள் வாக்கு. தன்னம்பிக்கையே இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து